நம்ம இன்னைக்கு வந்திருக்கக்கூடிய இடம் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு நிறைய வருமானம் வருது சார். நீங்க ஏன் கவலைப்படுறீங்க? கண்டிப்பாங்க. அருமையான வேலை செய்றீங்க நீங்க. யாரும் என்னென்னமோ தேவையில்லாத எடுத்து யூடியூப்ல போடுறாங்க. ஆமாங்க. ஒரு நல்ல வேலை செய்றீங்க. எனக்கு ரொம்பவே சந்தோஷம் கிடைக்குது. சரிங்க. எனக்கு நோவே பாதி நல்லா உங்களை பார்த்து. மாடுங்கிறத நாங்கள் மாடா பார்க்க மாட்டேங்க. என்னுடைய குழந்தை மாதிரி தான் பார்ப்பேங்க. அந்த கண்குட்டியில் என்ற மகளுங்க. மனசு எப்படி இருக்கு? கண்டிப்பாக பாடாக இருக்காதுங்களா? என்ன இருந்தாலும் நம்ம தாய் தகவல் மேலே அது வேறங்க. அது காலத்துக்கு நம்மளுக்காக உழைச்சி கொடுத்துருக்குதுங்க. அதனுடைய பாலை நம்ம குடிக்கிறோமுங்க. சாணி விற்கிறோம். எல்லாமே அதுக்கிட்ட இருக்கிறத நம்ம எடுத்துக்கிறோம் இல்லைங்களா? ஒரு நாள் புல்லாளுதுனுங்க அந்த மாட்டு கொடுத்து போட்டுங்க. அது ரொம்ப அன்பான மாடுங்க. எங்கள் அக்காவுக்கு வந்து இன்னைக்கு 58 வயசு ஆகுதுங்க. குழந்தை பிறந்ததுக்கு எங்கள் அம்மச்சி கொடுத்ததுங்க. எங்கள் அக்கா வயனுக்கு கல்யாணமாயே 2 குழந்தை இருக்குதுங்க. 2 குழந்தையும் ஸ்கூலுக்கு போகிறாங்க. அப்போ எத்தனை தலைக்கட்டு அந்த மாடு வந்துட்டு இருக்குது. எங்கள் அம்மச்சி கொடுத்ததுங்க. அம்மாவோட அம்மா முதல் குழந்தை எங்கள் அக்கா பிறந்ததுக்கு பால் வேணும்னு எங்கள் மாமா கொண்டு வந்து இதனுடைய விட்டு வழி விட்டுட்டு போனதுங்க. அதனுடைய பரம்பரை வந்து நாங்கள் விடாமல் வச்சுட்டு இருக்கிறோமுங்க. அதனுடைய கடைசி பரம்பரைங்க. இதோட பொட்டக்கண்ணு போட்டால் தான் இந்த மாட்டு கொடுப்போமுங்க. அந்த மாட்டு கொடுத்து 5-6 மாதமாச்சு. அந்த கண்ணுக்குட்டி பார்த்தாவே எனக்கு அந்த மாட்டோட ஞாபகம் தான் வருது. அது மாட்டு கண்ணுகளை பார்த்து கற்றுலைங்க சார். நான் வித்துக்கு வண்டி ஏற்றிட்டாங்க. நான் அங்கே நிற்கிறத பார்த்துட்டு கற்றுதுங்க. என்னை பார்த்து கற்றுதுங்க. அது நீ என்னை கொடுத்துட்டியே அப்படின்னு சொல்லிட்டு. இதுதான் சார் அன்புங்கிறதுங்க. எல்லாத்துக்கிட்ட மனுஷங்கிட்ட மட்டும் அன்பு இல்லைங்க. அவங்க வந்து சுயநலவாதிங்க மனசு வந்துங்க. கண்டிப்பாக. ஆனால் இதுகெல்லாம் வந்து சுயநலவாதி கிடையாது. அது நம்மளுக்காக உழைக்குதுங்க சார். அதுதான் உண்மைங்க. ஆமாம் ஆமாங்க சார். அதுதான் உண்மைங்க. உண்மை அதுதான். இது வந்து நம்மளுக்கு நாம் அதுக்கு என்ன போடுறோங்க? அது நாம் பொழுதுக்குமே போடலினாலும் அதை ஒன்றும் பேச போகிறது இல்லை. நாம் போட்டால் தேனுங்க. நாம் அன்பாக பழகணும்னா அதுவும் அன்பாக இருக்குங்க. இந்த மாட்டு மேலே படுத்துட்டு ஒன்றுமே பேசாதுங்க. மேலேயே படுத்துக்கணும் ஒன்றும் பேசாதுங்க. நாங்கள் மிரட்டக்கூடாதுங்க. மிரட்டுனா அதுக்கு எச்சம் மிரண்டுக்குமுங்க. அன்பாக பார்த்தோம்னாங்க நீங்கள் எந்த அளவுக்கு பக்குவமாக பார்க்குறீங்க அந்த அளவுக்கு பால் கறக்குங்க. நம்முடைய அன்பும் அதுக்கு தேவைங்க. மேற்போடலோட அன்பும் வேணுமுங்க. லாபமெல்லாம் இருக்குதுங்க. ஆனால் 2 பேர் இருக்கணுமுங்க. அதுக்காக வேலை செய்யணுமுங்க. லாபம் இல்லைங்கிறதெல்லாம் சொல்ல முடியாது. இப்படி நீங்கள் கிட்ட போய் இப்படி நீவினீங்கன்னா இப்படியே 2-3 நாளைக்கு பண்ணிட்டு இருந்தீங்கன்னு உங்களுக்கு சாது வாய்க்குமுங்க. மழை கோப்பாக இருக்குது. ஆமாங்க. மழை வரும்ட்டு தான் நான் சரி மாட்டில் தண்ணி கட்டலான்ட்டு உட்காந்துட்டு இருந்தேங்க. நேற்று மழைங்களா? ஏன் நேற்று நல்லா மழைங்க. மழைங்க. ஆமாங்க. இதுதான் சாது. ஆமாங்க சார். அது கொஞ்சம் மிரலைங்க சார். இது கொஞ்சம் சாதுங்க. ஓ, இங்கே தான் தண்ணி காய்ச்சுவீங்களா? தாகத்துக்கு அப்படியே. ஆமாங்க. அன்னூர் அருகினில் இருக்கக்கூடிய பிள்ளையப்பம்பாளையம் அப்படிங்கிற ஒரு கிராமத்தை நோக்கி தான் வந்திருக்கோங்க. மாடு வளர்ப்பில் வந்து ஒரு குழந்தை மாதிரி ஒரு பாசமாக வளர்க்குறதுங்கிறது ஒரு சில பேர் மட்டும்தான் வளர்க்குவாங்க. ஏன்னா பண்ணை மாதிரி வச்சுருக்கவங்க அந்தளவுக்கு ஒரு பாசமாக வளர்க்கறதுக்கான வாய்ப்பு கிடைக்காது. இங்கே ஒரு அண்ணா இருக்காருங்க. கிட்டத்தட்ட தன்னுடைய மாடை வந்து ஒரு குழந்தை மாதிரி வளர்த்து அதை விற்பனைக்கு கொடுக்கும்போது நான் அழுதேன் அப்படிங்கிற மாதிரி பதிவு பண்ணார். ஸோ அவரை சந்திக்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறேன். அவருடைய இந்த ஒரு மாடு வளர்ப்பு தொழிலை பற்றியும் அது எப்படி வளர்க்குறாரு அப்படிங்கிறத கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அண்ணா வணக்கண்ணா. வணக்கங்க. நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்குங்க. உங்கள் பேர் உங்களை பற்றி ஒரு அறிமுகத்து. என் பேர் வந்து பரமேஸ்வரனுங்க. 88ல் படிப்பு முடிச்சுட்டு 88லேருந்து நான் இந்த விவசாயமும் மாடு வளர்ப்பதை பார்த்துட்டு இருக்கிறேங்க. முதல்ல ஒரு 7-10 மாடு வச்சுருந்தோமுங்க. இப்போ பார்க்க முடியாத சூழ்நிலையினால ஒரு 2 மாடு அளவாக வச்சுருக்கிறோங்க சார். இதை வந்து நாங்கள் பால்காரருக்கு ஊற்றுற சொசைட்டிக்கெல்லாம் ஊற்றுறதுக்கு முடியாதனால பால்காரருக்கு ஊற்றிட்டு இருக்கிறோமுங்க. வயசு 54 ஆகுதுங்க. நான் வந்து விவசாயம் பார்த்துட்டு இருக்கிறேங்க. தண்ணி கொஞ்சம் கம்மிங்க. அதனால் மறுபடி போட்டிருக்கிறோமுங்க. காலையில் பால்கார் ஒரு 3 மணிக்கு வருவார், 3:30க்கு வருவாருங்க. அதுக்கு தீவனம் வர தீவனம் வச்சுருக்குறேங்க. அது போக பச்சை தீவனம் வச்சுருக்குறேங்க. தவிடு புண்ணாக்குங்க, கடல புண்ணாக்குங்க. அப்புறம் மாட்டுக்கு இந்த பழைய பச்சை அரிசி அரைச்சி கஞ்சி வச்சு ஊற்றுவோமுங்க. மாடுங்கிறது வந்து நாங்கள் மாடாக பார்க்க மாட்டோங்க. என்னுடைய குழந்தை மாதிரி தான் பார்ப்போங்க. அந்த கண்குட்டியில் என்ற மகளுங்க. இதெல்லாம் நல்லா பார்ப்போங்க. அடிக்கலாம் அடிக்க மாட்டோமுங்க. நாம் அன்பாக பழகணும்னா அதுவும் அன்பாக இருக்குங்க. இந்த மாட்டு மேலே படுத்துட்டு ஒன்றுமே பேசாதுங்க. மேலேயே படுத்துக்கணும் ஒன்றும் பேசாதுங்க. அந்த மாட்டு மேலேயும் அந்த கண்ணுக்குட்டி எல்லாமே சிறுசுலேருந்து நம்ம அந்யோன்யமாக பழகுங்க. கண்ணுக்குட்டியில் வச்சுட்டுங்க. நாங்கள் மிரட்டக்கூடாதுங்க. மிரட்டுனா அதுக்கு எச்சம் மிரண்டுக்குமுங்க. அன்பாக பார்த்தோம்னாங்க நீங்கள் எந்த அளவுக்கு நீங்கள் பக்குவமாக பார்க்குறீங்க அந்தளவுக்கு பால் கறக்குங்க. நம்முடைய அன்பும் அதுக்கு தேவைங்க. அப்போ உங்களுக்கு பால் சேர்ந்து கிடக்கும். மேற்போடலோட அன்பும் வேணுமுங்க. அதனால் வந்து மாட்டை நாங்கள் மாட்டாக பார்க்குறது இல்லைங்க. எங்கள் குடும்பத்தில் ஒரு மெம்பருங்க. இப்போல்லாம் வந்து மாட்டை வச்சு பார்க்க முடியறது இல்லைங்க. செலவு அதிகமாகுதுங்க. சொசைட்டிக்கு ஊற்றுன்னு ஒரு அளவுக்கு வருமுங்க. உங்களுக்கு கறந்து ஊற்றுறது வந்து அதிகமாக லாபம் வராதுங்க. என்னம்மா காட்டுக்கு எருவாய்க்குமுங்க. அதுக்காக நாங்கள் அளவாக வச்சுருக்கிறோமுங்க. இப்படி வருங்காலத்தில் 2 மாடே வச்சு வளர்க்க முடியாதுங்க. செலவு அதிகமாக. புண்ணாக்கு பார்த்தீங்கன்னா 3000 ரூபாய் ஆகுதுங்க ஒரு மூட்டைங்க. தவிடு 1000 ரூபா ஆகுதுங்க. 4000 ரூபா ஆகுதுங்க.
பால்காரர் வந்து 30 ரூபா கொடுக்குறாங்க லிட்டருக்குங்க. அவங்க வெளியே 50 ரூபாய்க்கு ஊற்றுறாங்கங்க. நம்ம சொசைட்டிக்கு ஊற்றுனா நல்ல லாபம் கிடைக்குங்க சார். ஒரு 39, 37, 38 வருமுங்க. அது 2 பேர் வேணுமுங்க. கரெக்ட் டைமுக்கு நம்ம கறக்கணுமுங்க. அது பண்ண முடியாதுங்க. அதனால் பால்காரர் வந்து கறக்குறாருங்க. லாபமெல்லாம் இருக்குதுங்க. ஆனால் 2 பேர் இருக்கணுமுங்க. அதுக்காக வேலை செய்யணுமுங்க. லாபம் இல்லைங்கிறதெல்லாம் சொல்ல முடியாதுங்க. லாபம் இருக்குது, அவன்ட்டி ஆள் வேணுமுங்க. ஒரு ஆள் மாற்றி ஒரு ஆள் பார்த்துக்கறக்கு ஆள் வேணுமுங்க. ஆனால் லாபமான தொழிலுங்க. ஆனால் நம்ம அதை வந்து அன்பாக பராமரிக்கணுமுங்க. அது மெயின் வந்து அதுக்கு அன்பு வேணுமுங்க. அது என்னோட கருத்துங்க சார். இது அன்பாக பார்த்துக்கணும்னு நீங்கள் சொல்கிறீங்க. ஆமாங்க. அந்த சில டைமெல்லாம் மாடுகள்லாம் இழுத்துட்டு போகிறதெல்லாம் நம்ம பார்க்கலாம். ஆமாங்க சார். அது நம்ம மிரட்டுற போது இழுத்துட்டு போகத்தானே செய்யுங்க. நான் மிரட்டினிங்க வைங்க, அது கண்டிப்பாக இழுத்துட்டு போகிறது. ஏன்னா இழுத்துட்டு போயிருமுங்க. இதுக்கு முன்னாடி ஒரு மாடு இருந்ததுங்க. கீழேயே போட்டுங்கன்னா வைங்க, அந்த காட்டுக்குள்ளே வர அந்த மாட்டுக்குன்னு தானுங்க போட்டு இழுத்துட்டே போயிடுதுங்க. நானே போய் குமிஞ்சனுங்க. 2 காலையும் சுற்றிங்க கொஞ்சம் தூரம் காட்டுக்குள்ளே எடுத்துகிட்டு போயிடுதுங்க. அடிக்க முடியுங்களா? அதுக்கு பக்கத்தில் இருக்கிற ஒரு வைம் வந்து பிடிச்சிங்க கட்டினானுங்க. அப்புறம் அது கொஞ்சம் ரொம்ப அன்பாக பண்ண முடிக்க இப்போ அது சாதுவாகிடுதுங்க. அதுதான் மெயினுங்க. அது இழுக்கத்தான் செய்யுங்க. இப்போ மழை வருது பார்த்தீங்கன்னா, மழையிலெல்லாம் உள்ள வெளியே கட்ட மாட்டேங்க, உள்ள சாலைக்குள்ளே கட்டிடுவோங்க. வெயிலில் அந்த மரத்தடி கட்டிக்குவோங்க. எப்படிங்க அந்த மரத்தடி கட்டிடுவோங்க. இதில் வெயில் இல்லைங்க, 10 மணிக்கே காட்டிடுவோங்க. இன்னைக்கு மழை பெஞ்சிருக்கிறனால கொஞ்ச நேரம் வெயிலில் கட்டுன்னு விட்டுருக்காங்க. வெயிலில் நிற்க வைக்கிறது எதுக்குங்க? கொஞ்சம் இந்த வெயில் விட்டோம்னா கொஞ்சம் நல்லா இருக்குங்க. நெகிழியே கட்டியிருந்தாங்க, இந்த பூச்சிகள் வருங்க மாட்டுக்குங்க, அதெல்லாம் கொஞ்சம் அதிகமாக வராதுங்க. மழை ஈரத்துலலாம் கொஞ்சம் நெகிழில் கட்டக்கூடாதுங்க. கொஞ்சம் நேரம் வெயில் விட்டு அப்புறம் நெகிழ் கட்டிடலாமுங்க. ஒன்று பொழுதுக்கு நெகிழில் தான் இருக்குங்க, வெயில் கட்ட மாட்டோமுங்க. நைட்டுக்கு சாலைக்குள்ள கட்டிடுவோமுங்க. நாளை கட்டி வெளியே தாள் போட்டுருவோமுங்க. அன்பாக பார்த்துக்கணும்னு சொல்கிறீங்க. ஆமாங்க. இப்போ உங்கள் மாடே வந்து ஒரு கன்று வந்து ஈனுது. ஆமாம். அந்த கன்றுங்கும் போது நீங்கள் வளர்க்கும் போது அன்பாக வளர்த்துப்பீங்க. ஆமாம். புதுசாக ஒரு மாடு வாங்கிட்டு வரும்போது அது எப்படி நம்ம பார்த்துக்கலாமுங்க? கிட்ட போயிட்டு இப்படி போகணும்னு வைங்க, புதுசாக வாங்கிட்டு வரும்போது அது கொஞ்சம் நம்மளை கண்டு மிரளத்தான் செய்யுங்க. இப்படி நீங்கள் கிட்ட போய் இப்படி நீவுனீங்கன்னு வைங்க, இப்படி நீவுனீங்கன்னா இப்படியே 2-3 நாளைக்கு பண்ணிட்டு இருந்தீங்கன்னு உங்களுக்கு சாது வாய்க்குமுங்க. நம்ம திடீர்னு போய் திடீர்னு ஓடணும்னா அப்புறம் அது பயந்துக்க முடியுங்களா? கொஞ்சம் நீவி அதைய சாது பண்ணோம்னா உங்களுக்கு சாது வாய்க்குங்க சார். அவ்வளோதானுங்க. சில மாடுகள்லாம் முட்டவும் செய்யும். ஆமாம் இல்லைங்களா? எங்களுது முட்டின மாடே ஒன்றுமே இல்லைங்க. எங்கள் அப்பா காலத்துலேருந்து வளர்த்துறோமுங்க. எருமையா மாடா முட்டினது ஒன்றுமே இல்லைங்க. முட்டுற மாதிரி இருந்ததுன்னா நாங்கள் கொடுத்துருவோமுங்க, வச்சிருக்க மாட்டோமுங்க. எத்தனை வருஷமாக நீங்கள் மாடு வளர்க்குறீங்க? நான் எங்கள் அப்பா வந்து 2005 இறந்துட்டாருங்க. அதுக்கு முன்னாடி 88 தான் என்னோட படிப்பு முடிச்சது. 1988ங்க. என்ன படிச்சிருக்கீங்க? நான் 10th தானுங்க சார். சரிங்க. 10th தான் படிச்சுங்க, பொன்னேகானம்போது ஹைஸ்கூல். சரிங்க. அதுலேருந்து அப்பா வந்து 2005 இறந்துட்டாருங்க. அப்பா ஒரு 20 வருஷம் படுக்கிங்க. அப்பா படுத்தாப்புலேருந்து நான் தான் பாட்டுருக்கேங்க. முதல்ல தண்ணி இருந்துங்க, எல்லாம் கரும்பு வாழை எல்லாம் போடுமுங்க. இப்போ தண்ணி நம்மளுக்கு கம்மிங்க. அதனால் மாடு மட்டும் 10 மாடுலாம் இருந்ததுங்க. போன கடை 5 மாடு இருந்ததுங்க. 3 விற்று போட்டோமுங்க. இந்த 2 தான் இருக்குதுங்க. இப்போ எவ்வளோ லிட்டர் பால் எடுக்கிறீங்க இதில்? காலையிலங்களா ஒரு 11 லிட்டர் வருமுங்க காலையில். சாயந்தரம் வந்து ஒரு 7:30 ஒரு 8க்குள்ளே வரும். 7:30 வரும் உறுதியாக. அவ்வளோதான். இது மாட்டு கூட சேர்ந்த ரகமுங்க. அதனால் பால் கம்மியாக தாங்க இருக்கும். என்ன மாடு சொன்னீங்க ரகம்? இது நாட்டு ரகமுங்க. நாடுமே இன்னும் 2 கலப்படமுங்க. இந்த 2 மாடுமுங்க. அதனால் கம்மியாக தான். அது கம்மியாக. நாட்டு மாடுன்னு ஒன்றும் கம்மியாக தான் வருமுங்க. ஏன் நீங்கள் அதிகமாக பால் கறக்கிற மாடுகளை வைக்காமல் இதையே வச்சுருக்கிறீங்க இந்த மாடுகளை? சரி, இதுதான் கொஞ்சம் சாதுவாக இருக்குமுங்க. நாங்கள் எப்பவுமே இதுதான் வச்சுருப்போமுங்க. நம்ம பால் கறக்கிற மாடு நாங்கள் எப்பவும் வைக்கிறது இல்லைங்க. இந்த மாடு தான் நாங்கள் எப்பவும் வச்சுக்கோங்க சார். எத்தனை ஈத்து வரைக்கும் வச்சுருப்பீங்க? ஒரு 4-5 ஈத்து வரைக்கும் வச்சுருப்போம். 5 ஈத்து வரைக்கும் வச்சுருப்போம். அதுக்கப்புறம் விற்றுருவீங்க? அதுக்கப்புறம் விற்றுருவோங்க. ஒரு மாடு வந்து 8 ஈத்து வரைக்கும் வச்சுருந்தோமுங்க. ரொம்ப சாதுவாக இருக்குதுன்னு சொல்லி ரொம்ப சாதுவங்க அதுங்க. அதனால அது ரொம்ப 8 ஈத்து வரைக்கும் வச்சுருந்தோமுங்க. அப்புறம் அதை கொடுத்துட்டோமுங்க. அப்போ அந்த 8 ஈத்துக்கு அப்புறம் கொடுக்கும்போது உங்களுக்கு மனசு எப்படி இருக்கு? கண்டிப்பாக பாடாக இருக்காதுங்களா? என்ன இருந்தாலும் நம்ம தாய் தகப்பன் மேலே அது வேறங்க. அது காலத்துக்கு நம்மளுக்காக உழைச்சி கொடுத்துருக்குதுங்க. அதனுடைய பாலை நம்ம குடிக்கிறோமுங்க. சாணி விற்கிறோம், எல்லாமே அதுக்கிட்ட இருக்கிற நம்ம எடுத்துக்கிறோம் இல்லைங்களா? பாடு இல்லாமல் இருக்குங்களா? அந்த இப்போ 2 மாடு விற்றுங்க, ஒரு நாள் புல்லாளுதுனுங்க அந்த மாட்டை கொடுத்து போட்டுங்க. ஆமாங்க. அது ரொம்ப அன்பான மாடுங்க. அது இருக்கிற மாட்டிலேயே இதனுடைய தாய்ங்க. இது இந்த மாட்டோட தாய்ங்க. அந்த கருப்பு ஒரு கண்குட்டி இருக்குது பாருங்க, அதனோட அம்மாங்க. அதனோட ஞாபகார்த்தம் பார்த்தா அந்த கண்குட்டி வச்சிருக்காருங்க. ஆனால் எல்லாமே கொடுக்க மாட்டேங்க. இப்போ பார்த்தீங்கன்னாங்க சார், இந்த மாட்டுக்கண்ணு வந்து இந்த மாடு வந்துங்க எங்கள் அக்காவுக்கு வந்து இன்னைக்கு 58 வயசு ஆகுதுங்க. 57 வயசு ஆகுதுங்க அக்காவுக்கு.
எங்க அக்கா குழந்தை பிறந்ததுக்கு எங்க அம்மச்சி கொடுத்ததுங்க, எங்க அம்மாவோட அம்மா கொடுத்ததுங்க, அதனுடைய வாரிசுகளுங்க. இப்ப எங்க அக்கா பையனுக்கு கல்யாணமாயே 2 குழந்தை இருக்குதுங்க, 2 குழந்தை ஸ்கூலுக்கு போறாங்க. அப்ப எத்தனை தலைக்கட்ட அந்த மாடு வந்துட்டு இருக்கு, எங்க அம்மச்சி கொடுத்ததுங்க, அம்மாவோட அம்மா. முதல் குழந்தை எங்க அக்கா பிறந்ததுக்கு பால் வேணும்னு எங்க மாமா கொண்டு வந்து இதனுடைய விட்டு வழி விட்டுட்டு போனதுங்க. அதனுடைய பரம்பரை வந்து நாங்க விடாம வச்சுட்டு இருக்கிறோமுங்க. ஆமாங்க, இது அதனுடைய கடைசி பரம்பரைங்க. இது ஒரு பொட்டுக்கண்ணு போட்டாதான் இந்த மாட்டு கொடுப்போமுங்க, அதனால கொடுக்க மாட்டோமுங்க. அதனால பேரம் பேத்தி எல்லாம் எடுத்தாச்சுங்க. எனக்கு ஒரு பொண்ணு குழந்தை, ஒரு பொண்ணு மட்டும். சரி, அந்த மாடு கொடுக்கும்போது அழுதேன்னு சொன்னீங்களாங்க? ஆமாங்க. எப்படி இருந்துச்சு அதனுடைய அனுபவத்தை கொஞ்சம் சார்? அந்த மாடுங்களா, அது ரொம்ப சாதுங்க சார். நான் கொஞ்சமா கோவப்பட்டுக்கு பேசிட்டுனா மேவே திங்காதுங்க. ஆமாங்க, ஏதாச்சும் வாயில திட்டிட்டுனாங்க, எனக்கு உண்மையிலே எனக்கு சொல்ற ரொம்ப கஷ்டமா இருக்குங்க சார். திட்டி போட்டோன்னா கண்டிப்பா மே திங்காதுங்க சார். ஆமாங்க, எனக்கு அந்த மாட்டு கொடுத்து 5-6 மாசம் ஆச்சு. அந்த கண்ணுக்குட்டி பார்த்தாவே எனக்கு அந்த மாட்டோட ஞாபகம் தான் வருதுங்க சார். மாதிரி அது மாட்டு கண்ணுகளை பார்த்து கத்துலைங்க சார். நான் வித்துக்கு வண்டி ஏத்திட்டாங்க, நான் அங்க நிக்கிறத பார்த்துட்டு கத்துதுங்க, என்னை பார்த்து கத்துதுங்க. அது நீ என்னை கொடுத்துட்டியே அப்படின்னு சொல்லிட்டு. இதுதான் சார் அன்புங்கிறதுங்க. எல்லாத்துக்கிட்ட மனுஷங்கிட்ட மட்டும் அன்பு இல்லைங்க, அவங்க வந்து சுயநலவாதிங்க மனசு வந்து. கண்டிப்பா. ஆனா இதுக்கெல்லாம் வந்து சுயநலவாதி கிடையாது, அது நம்மளுக்காக உழைக்குதுங்க சார். அதுதான் உண்மைங்க. ஆமா ஆமாங்க சார், அதுதான் உண்மைங்க. இது வந்து நம்மளுக்கு நாம அதுக்கு என்ன போடுறோம், அது நாம பொழுதுக்குமே போடலினாலும் அது ஒன்றும் பேச போறது நாம போட்டா தேனுங்க. ஆனா எனக்கு வந்து மாடு வளர்க்கறதுல விருப்பம் அதிகங்க சார். நல்லா பார்த்துக்கணும், வெயில் விடக்கூடாது. நான் குழந்தை வந்து பொள்ளாச்சியில் படிக்கிறாளுங்க, அங்கே போகிறதுன்னு ஒரு ஆளை வர சொல்லிட்டு போயிடுவேனுங்க. அந்த மாட்டு பார்த்துக்கிறதுக்காக 2 மாதத்துக்காக பொழுதுக்கு அந்த அம்மா இருந்து பார்த்துக்குவாங்க, சாயந்தரம் வந்துடுவேங்க. மாடு வளர்க்குறது ஒரு மனசுக்கு ஒரு நிம்மதியும் கொடுக்குங்க. ஆமாங்க, நம்ம குழந்தை நம்ம பக்கத்தில் இல்லை, இது நம்ம குழந்தை தானுங்க சார். அந்த கண்ணுக்குட்டியில் நல்லா சாதுவங்க, அந்த சின்ன கண்ணுக்குட்டி. ஆமாங்க, பார்க்கலாங்களா? அது அங்கே இருக்குது, இது காலை கண்ணுங்க சார். இது கொடுத்துருவோங்க, அதை வேணால் வச்சுக்கோங்க. பார்க்கலாங்களா? பார்க்கலாங்க சார். இதுதான் அது இல்லைங்களா? ஆமாங்க, அதனோட கண்ணுக்குட்டிங்க சார். அந்த கோட்டில் இருக்குது பாருங்க, அதனோட கண்ணுக்குட்டிங்க சார். இது ரொம்ப சாது இல்லைங்களா? ஆமாங்க, அது மேவு கட்டு வழியாகாமத்தால் எப்படி இருக்கு, கொஞ்சம் நல்லா இழைச்சி போச்சுங்கம்மா, இல்லாட்டி நல்லா இருக்குங்க. ஆமாங்க, அது காலக்கண்ணுங்க, அதை கொடுத்துருவோமுங்க. இது எவ்வளோ மாதம் ஆச்சுங்க? இது 2 மாதம் ஆச்சுங்க சார். எவ்வளோ நாள் கழிச்சு கொடுப்பீங்க? இது ஒரு 2 மாதத்தில் கொடுத்துருவோமுங்க. 2 மாதம்? ஆமாங்க, 2 மாதத்தில் கொடுத்துரு. முதல்ல போட்டதுமே விற்று போடுவாங்க எல்லாருமுங்க. நாங்கள் ஒரு 5-6 மாதத்துக்கு கொடுக்க மாட்டோமுங்க. 5-6 மாதத்துக்கு கொடுக்க மாட்டோம்? ஆமாங்க சார், நாங்கள் கொடுக்க மாட்டோமுங்க. எல்லாரும் கொடுத்துருவாங்க போட்டதுமேங்க, நாங்கள் கொடுக்க மாட்டோமுங்க. அப்படியே வச்சுக்குவீங்க? ஆமாங்க சார், அது கொஞ்சம் சிரமம் தானுங்க வச்சு பார்க்குறதுங்க. இருந்தாலும் அப்புறம் நான் கொடுக்க மாட்டோமுங்க. அது 2 நாளைக்கு கத்துமுங்க, குழந்தை இல்லைன்னு. அப்புறம் பாலுக்கும் நிற்காதுங்க, அதனால வச்சுக்கோங்க. சரி, எவ்வளோ இதில் வருமானம் நீங்கள் பால் மூலமாக எடுக்கிறீங்க? பால் மூலமாக வருமானம்னு சொல்ல முடியாதுங்க சார், கையில் தான் பிடிக்குமுங்க. தவிடு புண்ணாக்கெல்லாம் வாங்கி, அதாவது சார் எப்படின்னா கணக்குங்க, 1 வாரம் மாட்டுக்குங்க சார், 1 வாரம் எனக்குங்க. இதுதான் கணக்குங்க. சரிங்களா? 1 வாரம் வருமானம், அதுக்கு தவிடு புண்ணாக்கு வாங்குறதுக்கு அதுக்கு சரியா போகுங்க. 1 வாரம் நம்ம செலவுக்கு சரியா போகும். சரி, அதுதான் வருமானம்ங்க. உங்களுக்கு சொசைட்டியில் ஊத்துறவங்க நிறைய மாடு வச்சுக்கிறவங்களை கேட்டிங்கன்னா வேணா அதனுடைய வருமானங்கள் எவ்வளோ வருங்கிறத அவங்க சொல்லுவாங்க. என்னுடைய வருமானம் இதுதானுங்க. 1 வாரம் அதுக்கு தவிடு புண்ணாக்கு வாங்கிடுவேங்க, 1 வாரம் நான் என்ற செலவுக்கு வச்சுக்குவீங்க. ஆமாம், ஷேர் பண்ணிக்கிறேங்க. ஆளுக்கு ஒரு மாசத்துல 4 வாரம்னா 2 வாரம் அதுக்கு, 2 வாரம் உங்களுக்கு, அவ்வளோதான் சார். சரி, இந்த மரவள்ளி கிழங்கு வந்து எப்படிங்க நீங்கள் பயிரிட்டு இருக்கீங்க? மரவள்ளி கிழங்கு சார், அது குச்சி நட்டுறதானுங்க. அந்த குச்சி எடுத்துட்டு வந்து இங்கே தரிச்சு அதை நட்டுறதானுங்க. ஒரு 5 மாதம் தண்ணி வேண்டியது இல்லைங்க. 5 மாதம் வந்து ஒரு 15 நாள் 20 நாளைக்கு ஒரு தண்ணி பாய்ஞ்சா போதுங்க. அப்புறம் 6 மாதத்துக்கு மேலே வேணால் தண்ணி பாயணுங்க. அப்புறம் இந்த கிழங்கு உலகறக்க ஆரம்பிக்குங்க. 6 மாதங்கிற போது வேரோடுறக்க ஆரம்பிக்கு, வெடிப்புடுமுங்க, அந்த செடி கிட்ட வெடிக்குமுங்க. அப்போ உரம் போட்டு 2 உரம் போட்டு தண்ணி விட்டுட்டு இருந்தோம்னாங்க, ஒரு வாரம் ஒரு தண்ணி விட்டால் போதுங்க, நல்ல ஈல்டு நல்லா வரும். நல்லா இருக்கும். ஆமாங்க, இது எங்களுக்கு இந்த கெடுவு கொஞ்சம் காஞ்சி போச்சு, தண்ணி நம்ம கம்மியாயிடுதுங்க. ஏதோ மழை வந்த பின்னாடி பரவாயில்லைங்க, இந்த கெடுவு ஈல்டு கம்மியாக தான் வருமுங்க. இப்போ மாடுகளுக்கு வேற ஏதாவது நோய் நொடிகள்? ஆமாங்க சார், கண்டிப்பாக வருங்க. அந்த உனின்னு சொல்லிட்டு ஒரு பூச்சி வருங்க சார். வா அந்த மாதிரி பூச்சி ஒன்று வருங்க. ஆமாம் இருக்கு. அந்த பூச்சிக்கு வந்து இன்ஜெக்ஷன் இருக்குதுங்க சார்.
அதை போட்டோம்னா ஃபுல்லாக அப்படியே செத்து போயிருமுங்க. மருந்து உடைக்கலாமுங்க. மருந்து உடைச்சோம்னா என்ன உங்களுக்கு திடீர்னு மிரண்டு உதச்சி போடுமுங்க ஏமாந்தாங்க. அதனால் நாங்கள் அந்த ஊசி ஒன்று மட்டும் போட்டு விட்டோம்னா ஃபுல்லாக அப்படியே காஞ்சிக்குமுங்க. அந்த இதில் உள்ள போய் அப்படியே செத்து போயிருமுங்க. செனைக்கு ஊசி தான் பயன்படுது. செனைக்கு ஊசி தானுங்க சார். முதல்ல காலை இருந்ததுங்க, இங்கே பக்கத்தில் இருந்ததுங்க சார். இப்போ இருக்குது. நாங்கள் அதெல்லாம் கொண்டு போக முடியாதுங்க. கரெக்ட் டைம் கொண்டு போகணும். ஒரு நடை பிடிக்கலின்னா மறுபடியும் 2 நடை 3 நடை போகணுங்க. இப்போ இது டாக்டர் கூப்பிட்டு அவர் இங்கேயே வந்துடுவாருங்க. இப்போது நான் இன்னும் ஒரே ஒரு கேள்வி ஒன்று கேட்குறேங்க. சொல்லுங்கள் சார். என்னென்னா இப்போ நான் வந்து ஒரு மாடு வந்து ஒரு கன்று குட்டி நான் வாங்குறேன், பெண் கன்று வாங்குறேங்க. சரி. ஒரு 6 மாத கன்று வாங்குறேன். சரி. அப்படிங்கும்போது அது இப்போ ஒரு லெவலுக்கு வந்து அது வந்து கருத்தரிக்கணும், அது வந்து சினை பிடிக்கணும்னா ஒரு 2 வருஷம் வளர்க்கணும் இல்லைங்களா? ஆமாம். 2 வருஷம் வளர்க்கணும். ஆமாம். அப்படிங்கும்போது அந்த ஒரு கன்றுலேருந்து நான் வந்து ஒரு பண்ணையாக மாற்ற முடியுமா? ஒரு கன்றுலேருந்து மாற்ற முடியாது சார். முடியாது. ரொம்ப லேட்டாக அது ஒரு கண்ணுக்குட்டி போட்டு அது பட்டக்கண்ணா இருந்தால் பரவாயில்ல, காலக்கண்ணா போயிட்டா அப்புறம் பண்ண முடியாது. ஒரு 2 வச்சுட்டா வேணா உங்களுக்கு அப்படியே மெயின்டைன் பண்ணிக்கலாங்க சார். 2 கண்ணுக்குட்டி வச்சுட்டிங்கன்னா வேணா அப்படியே மாற்றிக்கலாம். 2 3 வச்சுக்கணும். 1 வச்செல்லாம் பண்ண முடியாதுங்க. நானே ஒன்று தான் வச்சுக்கிற முடிவில் இருக்கிறேனுங்க. 1 மட்டும் போகுது, பால் கலவாக வச்சுக்கலாம் அப்படிங்கிற அது பெரிய சிரமமுங்க. பார்க்கவே முடியாதுங்க. அது இந்த ஒரு மாதம் எனக்கு உடம்புக்கு சரியில்லைங்க. அதனால் இதை கண்டிப்பாக நம்ம பார்த்தே தான் ஆகணும். அதுலேயும் இப்போ உடனே மழை வந்துட்டேன்னு எல்லா வேலையும் முடிச்சு வச்சாச்சுங்க. உடனே நாளைக்கு காலையில் வரைக்கும் மேவ் ரெடி பண்ணி வச்சுட்டுங்க. பச்சை மேவெல்லாம் வெட்டி உள்ளே வச்சுட்டு உடனே இதுகள் தண்ணி கட்டி மரத்தடி கட்டிடுவோனுங்க. கட்டிட்டு உள்ளே இருக்கிறது கொண்டு வந்து போட்டுக்கணுங்க. அப்படியே அடைங்க. சரி, படுத்துக்கிறீங்க. பேசாதுங்க சார். ஓகே. ரொம்ப சாதுவான மாடு. ஆமாம், பேசாதுங்க. உங்களோட மாடு வளர்ப்பை பற்றி நிறைய தகவல்கள் நம்மக்கிட்ட பகிர்ந்துக்கிட்டீங்க. ரொம்ப நன்றி. ரொம்ப நன்றிங்க. கேட்டதுக்கு எனக்கு சந்தோஷமா, திருப்திங்க எனக்குங்க. ரொம்ப சந்தோஷங்க. இதை வந்து ஒருத்தர் கேட்கலன்னு நினைக்கலீங்க. இன்னைக்கு ஏதோ அது நான் என்ன சொல்கிறேன்னு தெரியலைங்க. நீங்கள் வந்து அதை கேட்டுருக்கேன். எனக்கு ரொம்ப கூட பகிர்ந்து ரொம்ப சந்தோஷம். ரொம்ப நன்றிங்கண்ணா. ரொம்ப நன்றி. ரொம்ப சந்தோஷம். ஓகே. சரி. இந்த வீடியோ காணொலியில் அவர் வந்து தன்னுடைய மாடுகளை வந்து எந்த அளவுக்கு பார்த்து வளர்த்துட்ருக்காரு, என்னுடைய குழந்தைக்கு மேலே ஒரு படி நான் வந்து மாடுகளை வச்சு தான் பார்க்குறேன் அப்படிங்கிறத பதிவு பண்ணார். நிச்சயமாக இந்த வீடியோ பார்க்குறவங்கன்னா உங்களுக்கே நிச்சயமாக ஒரு சின்னதாக கண்ணு கலங்கும்னு நான் நினைக்கிறேன். தொடர்ந்து நம்ம சிவாரம் டிவிக்கு ஆதரவு கொடுங்க. சிவாரம் டிவி இன்ஸ்டா பேஜையும் தொடர்ந்து பாருங்கள். டில் தென் பாய் ஃப்ரம் உங்கள் சிவா. நன்றி, வணக்கம்.